8 8 8 8 ஒரு ஆளை பிடிச்சி கண்டுக்குள்ளே தள்ளிட்டு ஒண்ணு இல்லங்க என் குடம் ஒண்ணு விழுந்து போச்சு எனக்கு நீச்சல் தெரியாதா அதான் ஒவ்வொருத்தனா தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தனை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அடே பாவி நீ குடத்தை போட்டது இருக்கட்டும் எனக்கு தண்ணியிலே கண்டம் உள்ளே போனவங்க மண்டையை போட்டுட்டா இவங்க முதல்ல பசங்க விட்டா இந்து மகா சமுத்திரத்திலே குடும்பம் நடத்துவாங்க அது போகட்டும் இந்த ஊர்ல வெள்ளையன்கிறது யாரு ஏன் நான்டா கண்ட்ரி பாய் உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் எனக்கு அவசரம் போயிட்டு வாங்க ஒரு குரங்கு வேணும் குரங்க எதுக்கு வித்த கட்ட போறீங்களா இல்ல குரங்கோட குடும்பம் நடத்த போறேன் எங்களை பார்த்தா என்ன வித்தை காட்டுற மாதிரி இருக்குது நாங்க விஞ்ஞானி உங்க பேரு டாக்டர் மார்கோசா என்னங்க முட்டைகோஸ் மாதிரி கண்ணா பின்னான்னு வச்சிருக்கீங்க என்னுடைய ஒரிஜினல் பேர் டாக்டர் மாயாண்டி ஆனா மார்கோசான்னு மாத்திக்கிட்ட அப்புறம் தான் இந்தியாவில என்ன ஒரு விஞ்ஞானின்னு ஒத்துக்கிட்டாங்க குரங்க வச்சு ஆராய்ச்சி பண்ண போறேன் குரங்கு கிடைக்குமா கிடைக்காதா நீங்க எவ்வளவு ரூபா கொடுப்பீங்க இந்த ஊர்லயே குரங்கு துட்டு கேட்கும் இல்ல பிடிக்கிற நான் கேட்பேன் சொன்னாங்க இந்த ஊர்லயே நீதான் நல்லா பிடிப்பேன்னு இந்த அப்படி ஆமா நான் குரங்கு பிடிக்கணும்னு யார் சொன்னது உன் மூஞ்சியை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ட்ரி பாய் எங்க ஆளுங்க கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்புறேன் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு குரங்க பிடிச்சி அந்த பெட்டிக்குள்ள போட்டு வை நாங்க வந்து எடுத்துக்கிட்டு போறோம் கொஞ்சம் பெரிய பெட்டி அனுப்புங்க எதுக்கு உங்க அதிர்ஷ்டம் பெரிய குரங்கு கிடைச்சல் கிடைக்கும்ல எனக்கு எப்பவுமே பெருசா தான் பிடிக்கும் பாய் 10 அழாதம்மா யாரோ வளர்த்த குரங்கு போல இருக்கு அதுக்கு தெரிஞ்ச குழந்தை நினைச்சு உன்ன பிடிச்சிருச்சு பயப்படாதம்மா வாயில்லா ஜீவன் என்ன காரியம் செய்யற வேணா வேணா அவசரப்பட்டு முடிவுக்கு வராத முதல்ல எடு ராமா தூக்கு போடுற அளவுக்கு உன் வாழ்க்கையில என்ன நடந்தது எங்கேயாவது கடையில கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்க முடியலையா கவலைப்படாத நான் தரேன் வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா கவலைப்படாத நான் தரேன் உனக்கு புள்ள குட்டி இல்லையா கவலைப்படாத நான் தரேன் ஐயோ உளறிவிட்டனோ நீ வீட்டுக்கு வா உன் பிரச்சனையை அடியோட ஒழிச்சிடுற வாராமா அடிச்சது லாட்ரி இந்த குரங்க கொண்டு போய் விஞ்ஞானி முட்டை கோஷ்ட கொடுத்துட்டு காசை தேத்திர வேண்டியதா வெள்ளை முட்டை கோழி முட்டை முட்டை வாங்கலையோ முட்டை கோழி முட்டை கோழி முட்டை வெள்ளை வெள்ளை முட்டை கலப்படம் இல்லாத முட்டை முட்டை ஆளை பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கான் நைஸா பேசி முட்டையை அபேஸ் பண்ணிடுவோமா முட்டை 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 என் பேர் முட்டை இல்ல முத்து கூட இருக்குப்பா முட்டை வாங்கணும் ஐ முதல் போனி அம்மாவோட ராசி அடுத்த தடவை நான் லாரியில வந்து முட்டை விக்கணும் ஒரு கை பிடிங்க பார்த்து பார்த்து மெதுவா முட்டை என்ன விலைப்பா 75 காசு நேத்துக்கு 60 பைசாக்கு வாங்கினேன் அது காக்கா முட்டையா இருக்கும் இது கோழி முட்டை உள்ள குஞ்சு இருக்கே குஞ்சா எங்க காட்டு பார்க்கலாம் குஞ்சு எப்படிங்க வெளியே எடுக்கிறது குஞ்சு எடுத்து காட்டா முட்டை உடைஞ்சிருவே முட்டையில குஞ்சு இருக்குன்னு சொன்னேன்ல காட்டுனா காட்ட வேண்டியதானயா முட்டை உடைஞ்சிரும் இல்ல யோ ஒரு முட்டை உடைஞ்சா என்னையா அதுல குஞ்சு இருந்தா அத்தனை முட்டையை நாங்க வாங்கிக்கோம்ல உனக்கு லாபம் தானே அதுவும் சரிதான் இந்தாங்க நீங்களே உடைச்சு பாருங்க என்னப்பா இதுல குஞ்சு இல்ல இதுல பாருங்க என்னையா இதுலயும் குஞ்ச காணோம் குஞ்ச காணுமா இதுல பாருங்க நீங்க பாருங்க
என்னப்பா அது ஒரு முட்டையில கூட குஞ்ச காணா? உன் பேச்ச கேட்டு நாங்க முட்டை வாங்கிருந்தோம்னா நாங்க ஏமாந்தில போயிருப்போம். எங்க அம்மா விவரம் கேட்டவங்க முட்டையில குஞ்சு இருக்குன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. போய் புத்திமதி சொல்லணும். மக்கு அம்மா நீங்க கூச்சிக்காதீங்க, வாயில ஒழுகுது. முட்டையில குஞ்சக்காரு முட்டையில குஞ்ச காஞ்சு. அட பாவி, அங்க இங்க கடன் வாங்கி முட்டை கொடுத்து அனுப்பிச்சா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்கன்னு வந்து நிக்கிறியே, நீ உருப்படவியா? அம்மா நீதானம்மா சொன்ன முட்டைக்குள்ள குஞ்சு இருக்குன்னு. அதை நம்பி நானும் அவங்க கிட்ட சொன்னேன். குஞ்சு இருந்தா வாங்கிருப்பாங்க, குஞ்சுதான் இல்லையே. பேசாதடா, நீ இருக்கிறத விட சாகிறதே மேல். அம்மா அவசரப்பட்டு சொல்லாதம்மா, அப்புறம் நான் மெய்யாலுமே சத்துருவேன். அப்படி உனக்கு ரோஷம் இருந்தா செத்து தொலைடா, என் மூஞ்சில முழிக்காத. எப்படி இன்னைக்கு அம்மா கிட்ட செத்து காட்டியே தீரணும். எப்படி சாகுறதுதான் தெரியல. இந்த நேரம் பார்த்து சொத்த கிடல. நில்லுங்க நில்லுங்க, எப்படி இந்த ஆள் செத்தா? எப்படியா செத்தா உங்களுக்கு என்னப்பா? வாழ்க்கை அடைஞ்சிருக்கு. மழையில ஊத்தி கொளுத்திட்டு செத்தாப்பா. என்ன மண்ணெண்ணெய் ஊத்திக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ நடக்க போகுது, அதுக்குள்ள கடைய முடிடுவோம். வத்தி பேச்சு இல்லையே, இப்போ எப்படி கொளுத்திக்கிறது? இவர்கிட்ட கேட்போம். ஏங்க வத்தி பேட்டி இருந்தா கொடுங்க. ஆவியானம் தரப்பையா? யோ என்ன கொலாண்டாங்களாயா? இந்த மாதிரி தான் கல்யாணம் இருக்கு. இனிமே வத்தி பேட்டி வைக்க மாட்டேன். அடுத்த போறையோ போயோ போய் தொல்லப்படாதயா போயா. வணக்கம், கொளுத்திக்கணும். வத்தி பேட்டி கொடுங்க, காய்ச்சி நாளை கொடுத்துடுறேன். அப்பா இன்னைக்கு தான் நான் முதல்ல கடை திறந்து வச்சிருக்கேன், என்ன மூட வச்சிடாத, நீ வேற கடையை பாத்துக்க போப்பா. அப்படிங்கிறீங்க? சரி. ஐயா ஐயா, கொளுத்திக்கணும், வத்தி பேட்டி கொடுங்க. கொளுத்திக்க போறியா? ஐயோ நான் வெளியூரியா, ஆளை விட்டு. வத்தி பேட்டி கொடுங்க ஐயா, வத்தி பேட்டி கொடுங்க ஐயா, சீக்கிரமா கொடுங்க ஐயா. மண்ணெண்ணெய் உளுந்து போயிட்டு போல இருக்கு, யாராவது சீக்கிரமா கொடுங்க ஐயா. நல்ல பாப்பா, நாளைக்கு உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். இப்போ கொளுத்திக்க போறேனே. எங்க பாப்பா தீக்குச்சி காணும்? நீங்க தீப்பெட்டி தானே கேட்டீங்க, தீக்குச்சி கேட்கலையே. ஐயோ ஐயோ, இப்படி புத்திசாலித்தனமா என்னால பேச முடியலையே. அதான் அம்மா திட்டினாங்கன்னு சாக போறேன். தப்பு இல்ல, நான் சாகத்தான் போறேன். அப்படியா? நான் பூவை தள்ளி போறேன், தலை வேண்டாம் சாப்பிடாத. என்ன சரியா? சரி போடு. தலே தலைப்பே வலிந்திருக்கு, சாப்பிடவே கூடாது. முத்து முத்து, ஏதோ ஆத்திரத்துல செத்து தொலைடான்னு சொன்னா அதுக்காக இப்படி உண்மையாவே சாக போறதா? நான் தான் சாக போறேன்னு மெய்யாலுமே சொன்னேன் இல்ல. சும்மா இருடா பாப்பா, நல்ல சமயத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. உன் பேரு என்னம்மா? துர்கா. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? செத்துட்டாங்க. ஐயோ, அனாதை பிள்ளை போல் இருக்கு. ஏமா எங்க கூட வந்து எங்க வீட்லயே தங்கிக்கிறியா? என் கண்ணு வா. ஜாலிதான், வீட்டுல போய் கோலி குண்டு விளையாடலாம். எப்படியோ சார், கூடிய சீக்கிரம் அந்த குழந்தைய நாம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் கோடிக்கணக்கான சொத்துக்களை யார் பொறுப்புல ஒப்படைக்கிறதுன்னு நாம தீர்மானிக்க முடியும். வக்கீல் சார், யாரையும் நம்பாம ஏன் ஆளுகளையே எல்லா ஊருக்கு அனுப்பி அந்த குழந்தைய நான் தேட சொல்றீங்க? ஏன் தெரியுமா? சொல்லுங்க. என் அண்ணன் குழந்தை என் குழந்தை மாதிரி, அதை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என் அண்ணன் சொத்து என் சொத்து மாதிரி, அது கவனிச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? கண்டிப்பா. சோ ஊர் மக்கள் எல்லாம் பிரியப்படுறதுனால சொத்துக்களை எல்லாம் நானே நிர்வாகம் பண்றேனே. நோனோ, அவசரப்படாதீங்க. அந்த குழந்தை வரணும், அது யார பிரியப்படுதோ அவங்க தான் கார்டியனா இருக்க முடியும். அவங்க கிட்ட தான் நான் சொத்தை ஒப்படைக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் வரேன். ரங்கா, என்னங்க? அந்த குழந்தை திரும்பி வந்து நான் தான் கார்டியன்னு சொல்லணுமா? சொல்லுமா? அது எப்படிங்க சொல்லும்? நீங்க மாட்டை விட்டு அவங்க அம்மாவை கொன்னத அந்த குழந்தை கண்ணால பாத்துருச்சே. அதான் சொல்றேன், குழந்தை திரும்பியே வராம தீர்த்து கட்டிடு. ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அண்ணன் தம்பின்னு பேசிக்கிறாங்க.
அவ்வளவு ஒற்றுமை. இந்த குரங்கை எப்படி பெட்டிக்குள்ள அனுப்புறது? வேர்க்கல்லை தட்டி விட்டு ஏமாத்திடுவோமா? அதுதான் நல்ல வழி. ஐயோ ராமா, பெட்டிக்குள்ள விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துக்கூட. ஓடியா ராமா. என்ன கிண்டல் பண்றியா? ஒன்ன நாம செய்யறதெல்லாம் அது செய்த, நம்ம பெட்டிக்குள்ள இறங்கினா அதுவும் இறங்கும். அருமையான ஐடியா. நான் உள்ள போக போறேனே. போயிட்டான் இந்த வெள்ளையன். சந்தேகமே இல்லை, இது நம்ம பொட்டி. வெள்ளையன் நாணயஸ்ட் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி குரங்க புடிச்சு பொட்டிக்குள்ளே போட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். அரே தூக்கு தூக்கு. முரட்டு குரங்கா இருக்கும் போல இருக்குதே. பொட்டிக்குள்ளேயே இந்த குத்து குத்துதே. இதை வெளியே விட்டா நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாக்கிரதை. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பொட்டியை திறந்த உடனே குரங்கு குபீர்னு பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிடும். சோ பாய்க்கு போடுற ரப்பர் மாஸ்க் ரெடியா வச்சுக்குங்க. பாயை திறந்த உடனே வச்சு அடைச்சிருங்க. ஓகே, ரெடி. மிஸ்டர் கவாசாக்கி, இது இந்தியன் குரங்கு. கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காது. புள்ளேர்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிடும். அதனால கையை கட்டுறதுக்கு நீங்க கயிறை ரெடியா வச்சுக்குங்க. ஓகே. முரட்டு குரங்கா இருக்கும் போல இருக்குதே. பொட்டிக்குள்ளேயே இந்த குத்து குத்துதே. இதை வெளியே விட்டா நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாக்கிரதை. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பொட்டியை திறந்த உடனே குரங்கு குபீர்னு பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிடும். சோ பாய்க்கு போடுற ரப்பர் மாஸ்க் ரெடியா வச்சுக்குங்க. பாயை திறந்த உடனே வச்சு அடைச்சிருங்க. ஓகே, ரெடி. மிஸ்டர் கவாசாக்கி, இது இந்தியன் குரங்கு. கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காது. புள்ளேர்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிடும். அதனால கையை கட்டுறதுக்கு நீங்க கயிறை ரெடியா வச்சுக்குங்க. ஓகே. ரெண்டு பேரும் ரெடியா இருக்கிறீங்களா? ஓபன் த பாக்ஸ். நோ, ஐ ஷல் ஓபன் த பாக்ஸ். விடாதே, புடி, கட்டு. வெள்ளையன் வண்டர்ஃபுல் கண்ட்ரி பாய் சொன்னபடியே ஒரு பெரிய சைஸ் குரங்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா இது மனுஷ குரங்கு மாதிரி இல்ல, மற்ற குரங்கு மாதிரி இல்ல. இது ஒரு அபூர்வ ஜாதி. இத வச்சு நான் ஒரு பெரிய திட்டம் தீட்டி இருக்கிறேன். என்ன பாக்குறீங்க? நம்ம கிட்ட இருக்குதே அந்தமான்ஸ்ல இருந்து வந்த பெண் சிம்பான்சி குரங்கு. அந்த பெண் குரங்கு இந்த ஆண் குரங்கோட கிராஸ் பண்ண விட்டு இந்த குரங்கிய அந்த பெண் சிம்பான்சி குரங்கி ஒன்னா சேர்த்து குரங்கு சமுதாயத்திலே ஒரு புதிய இன விருத்தியை ஏற்படுத்த போறேன். 10, 20, 30, 40, 50 வரவா ராஜா. நமக்கு நேரம் சூப்பர் ஆக்கிதுப்பா. இன்னைக்கு சம வருமானம். இந்த வாங்க. கஸ்மாலம் கைலாத்து. யாரா நீங்க? இன்னமே உதார் காட்டுற. இந்த ஏரியால யாரு சம்பாரிச்சாலும் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் தெரியும்ல. குடுக்கலனா நாங்க குடுக்கறோம். நின்னாட சொன்ன பேமானி.
நம்மளே இந்த வீட்டுக்குள்ள புந்துற வேண்டியதுதான். நான் குளிச்சு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அம்மா குளிக்க சொல்றாங்க. ஐயோ, வீட்டுக்காரன் வராம போலகுதே. இப்ப என்ன பண்றது? ஐடியா, பீப்பாவோட பீப்பாவாயிட வேண்டியதா. மாடிக்கிட்டே குளிப்போம். மாமா உன் பொண்ணு கூடு, ஆமா சொல்லி போடு. வெளிய தானக்கார உள்ள வீட்டுக்கார செம்மத்திய மாட்டிக்கின முடிச்சு தாலி கட்டவும் சோப்பு டப்பா எங்க வைக்கிறது? இங்கதான் வச்சிருவோம். மறந்து போச்சு. சோப்பு கிளிய போது டாப்பு. ஆமா சொல்லி போடு. கழட்டிட்டான் பனிய பிடிக்க போது சனிய. ஐயோ, தாலி கட்டவும் மேல கட்டவும் அவுத்துட்டான் லுங்கி, அடிக்க போற சிங்கி. அடுத்து அன்றாயிரம் அதை அவுத்துட்டு அட்டகாசமா குளிச்சிருவோம். டாங்கு டக்கரு டாங்கு டக்கரு 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 டாங் டாங்கு டக்கரு டக்கரு டக்கரு. பொண்ணு பொண்ணு அம்மா அம்மா பாத்ரூமுக்கு போறோம்மா. இது பப்ளிக் பாத்ரூம்ல, உங்க வீடு போங்க. இல்லம்மா, உள்ள ஒரு திருட்டு பொண்ணு ஒளிஞ்சிருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு தான் போறோம். பொண்ணோட கிண்ணது உள்ள பாத்ரூம்ல எங்க அங்கிள் குளிச்சிட்டு இருக்காரு. இல்லம்மா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு போயிடுறோம். சொன்னா கேளுங்க, இல்ல உங்க மேல கேஸ் போட்டுறேன். ஆமா. யோ, இதுனே வம்பா போச்சு. வாயா, வேற இடத்துல போய் தேடுவோம். நீ ஒண்ணு கவலைப்படாத, துர்கா போலீஸ்காரனை அனுப்பிச்சிட்டா. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காண்டா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. நான் என்ன பண்றேன், நெய்ஷா வெளியே போய் அவளை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். நீ இப்படியே போயிடு. ஐயோ இரியா. ஐயோ, தண்ணியை தெளிக்காத, ஜலதோஷம் பிடிக்கும். அப்பதான் குளிச்சா மாதிரி இருக்கும். லுங்கி எடுத்து கட்டின்னு போ. டாங்கு டக்கரு டங்கு டக்கரு 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 டாங் டங்கு டக்கரு. பிறந்திருந்தா நாகை பூந்துரும். பொண்ணா? எல்லாம் எனக்கு தெரியும். ஒண்ணு மாமி தலி கொஞ்சம் காமி. கண்ணம்மா, காயிலாங்கட சந்து, கொலகாரம் பேட்டா, மெட்ராஸ் போட்டின்னு. அப்படி தில்லிலனா இந்த பட்டணத்துல ஒண்டி கட்டியா மல்லு கட்ட முடியுமா? எப்படியோ தானாக்காரங்கிட்ட இருந்து நான் சேவ் பண்ணிட்டப்பா. தேங்க்ஸ் வாங்க. பாருங்கண்ணே, மாமரத்து குயிலு நல்லாவே இருக்காங்க. துர்கா துர்கா, நானும் அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருந்தோன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத, திட்டுவாங்க. தேங்க்யூ. ஐயோ, மேற்கல்ல முறுக்குலாம் எடுத்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே, திங்க முடியலையே. முதுகு வேற அரிக்குது, சொரிய முடியலையே. Come on in. Come in. அம்மா, மாட்டி விட்டுட்டியே. ஐயோ, நம்மள கற்பழிச்சிட்டு இருக்க. வாங்க போகலாம். இத முழிச்சா பார்த்தா ராவில தூக்கம் வராது. Come on, இன்னும் நெருக்கமா. ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒரு புது இனவிருத்தியே ஏற்பட்டு போச்சு. கின்னஸ் புக்ல என் பேரு பிரிண்ட் ஆயிடுச்சு. என்ன அழுத்தம் முத்தம் கொடுக்குது? ஜூலி, ஐ லவ் யூ. நீ முத்தம் கொடுத்த மாதிரி நான் உனக்கு கொடுக்கணும். முத்தம் கொடுக்குறேன், கட்ட அவுத்து விடு. மாட்டிக்கிச்சு. கசாபியாங்க கவசக்கி படுத்துக்க. நான் உன் மேல ஏறி போகணும். இப்ப என்ன செய்வேன்? கண்ணம்மா கண்ணம்மா, உடம்பு சூடா இருக்கிறத பார்த்தா ஜுரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றது கரெக்ட். ஆனா அந்த மாமி இந்த மாமாவை நினைக்கிறதான் தெரியலையே. எப்படி? பூ விழுந்தா அப்ப போடு.
கண்ணம்மாவுக்கு என் மேல கொள்ள ஆச்சே. துர்கா துர்கா, நான் உங்ககிட்ட ஒரு கடிதாச்சி கொடுக்கறேன், நீ போய் மாமி கிட்ட கொடுத்துறியா? ஓரச்ச மஞ்சள பூசட்டா ஓரசி பார்த்து பேசட்டா, ஓரச்ச மஞ்சள பூசட்டா ஓரசி பார்த்து பேசட்டா, ஆசமச்சா ஏங்க வச்சா அழைச்சு பாரு வாட்டமா கண்ணே ஆட்டமா, ஓரச்ச மஞ்சள கிண்டலா மூட அவுட் பண்ணிட்டியா? அந்த கம்நாட்டிய பார்த்ததுல இருந்து மனசுல பட்டா பேஜாரக்கிது. ராவுல தூக்கமே இல்ல, சீக்கு புட்டு சிக்கன் மாதிரி ஆயிட்ட. என்ன பண்ணலாம்? ஐடியா, இந்த பயோஸ்கோப்ல உடுற மாதிரி லவ் கட்ட சுடலாமா? புட்லாங்கிற ஒரே குஜல்டா. என்னப்பா எப்படிக்கிற? இப்படிக்கு கரகாட்டக்காரி கண்ணம்மா, காயலாங்கட சந்து, கொலகாரம் பேட்டை. இந்தா குடுத்துரு. குழந்தை எங்க தேடியும் கிடைக்கலையே, கிடைச்சா சுட்டு தள்ளிட வேண்டியதான். தேடி பாப்போம். நல்ல நாயி, என்ன லெட்டர் கொண்டு வந்திருக்கு? என்னப்பா எப்படிங்கிற? என்ன அடையாளம் கண்டினியா? அன்னைக்கு குளிக்கிற ரூம்ல குஜாலா மீட் பண்ணிக்கணுமே, அந்த கண்ணமாதாயா நானு. இன்னத்துக்கு கட்டாசி எழுதுனான்னு பாக்குறியா? இன்னமோ தெரியலப்பா, நீ என் கண்ணிலே கீரை. உன்னை பாக்கணும்னு ஆசையாக்கிது. எப்ப பாக்கலாம், எப்படி பாக்கலாம், எங்க பாக்கலான்னு வேலை வரையா ஒரு கட்டாசி போடுன்னா. குழந்தை நீயா கொடகிடலாம் புடிச்சுக்கினு ஜப்பான் பூமியாட்ட வந்தியா? அதான் அடையாளமே தெரியல. ஆமா, பொறகிற வாங்கி வர தூண்டுறியா? நியூஸா? இந்தாதே. மாமாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, உடம்புக்கு என்ன பண்ணுது? இன்னும் எதுவும் தெரியாது. இந்தாங்க. கட்டாசி குட்டாரு. ஆமா. எனக்கு வந்துக்கிற வியாதிதான் அந்த ஆளுக்கும் வந்துக்குது. அது வந்து ஆமா, ஏன் இப்படி சீக்காளி மாதிரி தள்ளியே குந்திக்கிற? பக்கத்துல வாயா. எனக்கு வெக்கமா இருக்கு கண்ணப்பா. யோ, நீ வெக்கப்படும் போது சோக்க கீரையா அப்படிங்கிற? ஊர்ல எம்மா ஆளுங்க கீறாங்க, அவங்கள எல்லாம் விட்டு புட்டு ஓ மேல எதுக்கியா ஆசை வைக்கிறா? நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஆமா, இவர் பெரிய மொம்மத. இந்த கொட்டாங்குச்சி தலைய வச்சுக்கிட்டு அழகாக்கிட நான் சொல்றேன். இச்சனை பாரு. இனாயா வலிக்குதா? ஜிவனுக்கு இது இன்னொரு தபா ஐடியா. இனாயா ஆம்ல நீ நான் இடிக்க சொல்லணும், நீ இடிக்கணும். அத்த விட்டு ஐஸ் தலகடி கிரி கிரி அண்ணனுக்கு கோய் கறி. யோ எந்திரியா. யோ 2 குச்சி ஐஸ் வாங்கியா. ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ். 2 சூப்பர் ஸ்டார் குச்சி ஐஸ் கொடுங்க. இந்த துட்டு. இந்த வாயா, ஐஸ் துட்டுனே போலாம். என் பர்ஸ் காணுமே. ஐயோ, 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். என் பர்ஸ் யாரோ தூக்கிட்டாங்களே. யாருன்னு தெரியல. வாங்க வாங்க, என் பர்ஸ் காணோம். என் பர்ஸ் யாரோ தூக்கிட்டாங்க.
வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். பிச்சை ஜுடிக்கிரு. வேணையா வீட்டுக்கு போலையா? சாப்பிட்டு போலாமே. போலையா? இங்கே சாப்பிடலாம். நில்லுமா. என்னயா? என் பர்ஸ் நீதான் அடிச்சிருக்க, மரியாதையா கொடுத்துரு. அடிங்க யார் கையில கேக்குற? குத்துனா தெரிக்கும் மூஞ்சி கொழுக்கட்ட மாதிரி வீங்கிடு. ஏத்தியா? இவகிட்ட என்னைய பேச்சு? இவள போலீஸ்ல ஒப்படைச்சா உண்மையை கைக்கிடுவா. பிடிங்கய்யா. ஐயோ, கண்ணம்மாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காதீங்க. பர்ச்சை திருடினது நான் தான். நீயா திருண்ட? ஆமாங்க, இந்தாண்டவா. இதான உங்க பர்ச்சு. திருட்டு ராஸ்கல் பேக்கு மாதிரி இருந்துகிட்டு திருடுவா சேர. உதவிங்கடா இவன். போடுங்க. யோ, கேட்டியா? அதான் மணிப்பு ஸ்கெட்ச் போச்சுல. அப்படி என்னத்துக்கு அந்த அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? பாங்கயா. வாங்கயா போலாம். இனிமே அடிச்சோம் செத்தாலும் செத்துருவான். அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும். ஐயா, திருநது நானு. நீதான் திருநன்னு இன்னாத்துக்கு அடி வாங்கின. நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் புரிஞ்ச பொஞ்சாதிக்குள்ள பகுதுக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ, என்ன மன்னிச்சிரியா? நான் தப்பு பண்ணிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் திருடவே மாட்டேன். நீ திருந்தா மட்டும் பத்தாது, நானும் திருந்தனும். பொம்பளை போக்கிரியாவும் இருக்க கூடாது, ஆம்பளை அப்பாவியாவும் இருக்க கூடாது. நான் உன்னை மாத்துற மாதிரி நீயும் என்ன மாத்திட.